உதயநிதி ஸ்டாலின், அதாவது வெளியில் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு, நான் கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு, டெங்கு மலேரியா போல சனாதனன்னு சொல்லிட்டு, அதற்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு, சட்டத்தை நான் மேற்கொள்வேன் என்று சொல்லிட்டு 3 ஜீயர் சுவாமிகளுடைய காலை கழுவி பாத பூஜை செய்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு பிராயச்சித்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நிறைய வீடியோஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணிப்போம். தோழர் இதை பாருங்க நானும் அனுப்பிச்சிருக்கேன், நீங்களாம் அனுப்பிச்சிருக்கீங்க. ஆமாம். ஆனால் அண்மையில் முந்தா நேற்று எக்ஸாக்டாக அந்த ஆதவ் அர்ஜுன் அந்த விழா முடிஞ்சு 2வது நாளில் நீங்கள் ஒரு வீடியோ அனுப்பிச்சிங்க. அதை நான் பார்த்தா உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன் தோழர். என்னடா இது, என்ன நடக்குது திராவிட மாடல்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டே நம்ம போகலான்னு நினைக்கிறேன். சரி, பார்த்துருவோம். யாரோ ஒரு ஜோசியர் சொன்னாராம், நீங்கள் பிராமணர்களெல்லாம் ரொம்ப வசவு பாடிட்டீங்கோ, அதனால் பிராமண தோஷம் நிறைய வந்துடுத்து, இந்த பிராமண தோஷம் உங்களுக்கு நல்லதில்லை, இதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணலைன்னா விபரீதமாயிடும் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்கார். அந்த ஜோசியர் சொன்னதுக்கு, அப்படிங்களா சுவாமி, என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னொன்னே, நீங்கள் 3 பிராமணோத்தமர்களை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து அவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். சொன்ன ஜோசியர் 3 பிராமணோத்தமர்களை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து உணவளித்தால் தோஷம் போகும், 2026 வெற்றி கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். உடனே துர்கா ஸ்டாலின் அம்மா, பிறகு அவருடைய புத்தரன் உதயநிதி ஸ்டாலின் ஆகிய இருவரும் சேகர்பாபுவை அழைத்து, நம்ம அடிச்சூடு அமைச்சர் சேகர்பாபு இருக்காரே அவரை அழைத்து, சேகர்பாபு 3 பிராமணோத்தமர்களை அழைத்து அவர்களுக்கு உணவளித்தால் எங்களுக்கு இருக்கிற இந்த பிராமண தோஷம் போகும் என்று சொல்லுகிறார்கள், அதனாலே தயவு செய்து 3 பிராமணோத்தமர்களை அழைத்து வரவும் என்று சேகர்பாபுவிற்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார். நம்ம சேகர்பாபா, ஐயா அப்படியே இல்லையா, அப்படியே சரியா அப்படின்னு சொல்லி உடனுக்குடனே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர் சுவாமி, ஆழ்வார் திருநகரி ஜீயர் சுவாமி, அப்புறம் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற எம்பார் ஜீயர் சுவாமி, ஸ்ரீபெரும்புதூரில் 2 ஜீயர் சுவாமி இருக்கார், அதில் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி பட்டத்துக்கு வந்த எம்பார் ஜீயர் சுவாமி ஆகிய இந்த 3 பேரை தங்கள் இல்லத்திற்கு அழைத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்வித்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களிடம் ஆசை பெற்று அவர்களுடைய தோஷத்தை கழித்து கொண்டார்கள். இது நடந்திருக்கு. என்னடா ரங்கராஜா, ஆதாரம் இல்லாமல் இப்படி பேசுறியே, உன்னை கைது பண்ணிவிட மாட்டாங்களா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். என்றைக்குமே உண்மையை தவிர நான் எதுவும் பேச போகிறதில்ல. இவர் நான் பொய் சொல்லலை, நான் சொல்கிறது உண்மைதான் அப்படின்றதுக்கான இவரும் அந்த ஸ்ரீபெரும்புதூர் ஜீயரும் நடத்தின ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷனும் அதில் இருக்குது. அதையும் பார்த்துட்டோம்னா இட் இஸ் பெட்டர். 2 தடவை போட்டிருக்காரு, 2 தடவையும் பார்ப்போம். ஒரு முறைக்கு 2 முறை போடுகிறேன், நன்றாக கேளுங்கள். தீக்காக்காரங்கள்லாம் கொஞ்சம் நவத்வாரங்களையும் அழுத்தி பொத்திக்கொண்டு, உங்களுக்கு தைரியம் இருந்தால் உதயநிதி ஸ்டாலினை நீங்கள் எப்படி இதை செய்யலாம் என்று பகிரங்கமாக பொது மேடை போட்டு கேள்வி கேட்க திராணி இருக்கிறதா என்று தீக்கா நாத்திக மாற்று மத சனாதன தர்ம விரோதிகளிடம் நான் ஒரு சேலஞ்சு வைக்கிறேன். அடியேன் ராமானுதாசன். அடியேன் நான் ரங்கராஜன் பேசுறேன் சுவாமி, ஸ்ரீரங்கத்துல இருந்து. அடியேன் எம்பார் அடியேன் தெரியும் சார். அடியேன் நம்ம மடத்தையும் சம்பிரதாயத்தையும் காக்கிறதுக்கு தான் தேவரீர் இப்ப சன்னியாசியே ஆயிருக்கு. ஆமா, தனி மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்காக தேவர் ஆகல இல்ல. சொத்து மடத்துக்கு சொத்து இருக்கு, அந்த சொத்து என்ரோல்மெண்ட்ல இருக்கு, அதனாலே அந்த சொத்துல தலையிடாதேன்னு சொல்லிட்டு இருக்கா. அடியேன் துர்கா ஸ்டாலின் வீட்டுக்கு போனீங்களா? இல்ல சேகர் பாபு தான் கேள்விப்பட்டேன்.
ஏதோ இல்ல இல்ல கேள்விப்பட்டேன். ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு வந்தேன். என்ன ஃபங்க்ஷன்? அது ஏதோ அந்த நூல் வெளியீட்டு விழா, அந்த ஏதோ ராமானுஜர் நூல் வெளியீட்டு விழா, அதுலதான் போயிருந்தார் வண்டி. அப்புறம் பிராமண தோஷமா எடுத்து 2 பிராமணனுக்கு யதிக்கு வந்து ததியாராதனை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணான்னு கேள்விப்பட்டேன். உண்மைதானே? ஆமா ஆமா, சுவாமி பிராமண தோஷமா போயிட்டு அதனால எதிகளுக்கு போடணும்னு சொல்லி, இல்ல சுவாமி அதெல்லாம் நான் அரசியல்ல வர மாட்டேன், நான் ஏதோ இது இந்து மத அரசியல் சார்ந்த இது, அதனால நான் இதை மதிப்பு கொடுக்கணும், எம்பெருமானாருடைய நூல் வெளியிட்டு, அதனால அதுக்கு இங்கேருந்து எதிராஜியரை உட்காத்தி வச்சுட்டா, அவரை எதுவுமே அசைக்க முடியாத உட்காத்தி வச்சுட்டா. அந்த மணவாள கூட்டம் எல்லாம் என்னை அந்த மாதிரிதான் உள்ளுக்குள்ள ஒரே. வேற யாரு போன? 2 பேர் போன. யாரு? தேவர் இன்னொருத்தர் போனோம். அது சொல்றேன் நான். ஏன்னா என்ன முழுக்க நனைஞ்ச அப்புறம் முக்காடு போனேன் சொல்றேன். யாரு? மன்னார்வடி ஜெயர், ஜென்டலங்கா ஜெயர், அவர் RSS. அவரு 2 பேர் விட்டு போயிட்டு உதயநிதி வீட்டுக்கு அவரும் வரணும்னு சொன்னார். ரொம்ப சுவாமி எளிமையா இருக்கார், கூட்ட ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வரார். அதனால ஏதோ சன்னியாசி காலடி வச்சா ஜோசியன் சொன்னாரா, அது அடுத்த தடவை ஆட்சிக்கு வருவாருன்னு சொன்னா. ஐயோ, ஒரு பச்சை தண்ணி கூட நான் ஒன்னும் தொட மாட்டேன்ட்டேன். எதுவுமே இல்ல, எதுவுமே நாங்க எது தொடல. அப்படி ஆமா, தூரம் இருந்து அதான் சேவிச்சா எல்லாம் பண்ணா, எல்லாருமே எல்லாம் பண்ணா. ஆனா வேற எதுவும் நாங்க எதுவும் இது பண்ணிக்கல. சரி சரி, அதான் இது ஆதவர்ஜுன்ல ஸ்டார்ட் பண்ணோமே. சரி, விஜய் அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழால ஆதவர்ஜுன் வந்து ஒரு பேசும்போது, இங்க வந்து நல்ல சாமியார்களும் இருக்காங்க, காஞ்சி சங்கர மடம் போல கெட்ட சாமியாரும் இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காகவே ஆதவர்ஜுனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அவன் வந்து பயங்கர எப்படி பாரு நல்ல சாமியார்னு இவரை சொல்றான், காஞ்சி சங்கர மடத்தை சொல்றான், இவன் ஒரு சங்கி, இவன் பிஜேபி பின்புலம், இவன் ஒரு RSS பேர்வழி அப்படின்னு சொல்லி திராவிட மாடல் கும்பல் எல்லாம் சேர்ந்து போட்டு அவனை கும்முன்னு கும்பிட்டாங்க. இணையதளங்கள் முழுதும் அவனை வந்து வசைபாடி தீர்த்தாங்க. இப்போ இதை என்ன சொல்லுவாங்க? இது பாத பூஜைன்றது பாதம் கழுவுறது தான் தோழர். ஆமாங்க தோழர். அதை எப்படி கழுவணும் அப்படின்னா, அதாவது உதயநிதி ஸ்டாலின் சேலத்தில் நடந்த சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் சனாதானத்தை ஒழித்தே தீருவேன், அது வந்து டெங்கு போல கொரோனா போல ஒரு தொற்று வைரஸு, அதை ஒழிச்சிடணும், அதை எதிர்க்கக்கூடாது, அதை அழிக்கணும் அப்படின்லாம் ஆணித்தரமாக அவர் பேசினார். இந்த பேச்சு இந்தியா முழுதும் எதிரொலிச்சு. ஆமாம், இந்தியா முழுதும் கிட்டத்தட்ட ஒரு தலைக்கு வந்து விளைவிக்கிற அளவுக்கு RSS சங்க பரிவார இயக்கங்கள் இந்துத்துவ அமைப்புகள் எல்லாம் கடுமையாக அவரை எதிர்த்தாங்க. எதற்கும் நான் பயப்பட மாட்டேன், நீ கோர்ட்டுக்கு போனேனாலும் நான் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளுவேன், எனது கருத்து இருக்குல்ல, இந்த கருத்து RSS அதாவது நம்ம சனாதானத்தை ஒழிக்கணுங்கிற கருத்துலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன்னு அவர் சொன்னார்ல. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால், இதுல பிராமண தோஷம்னு ஒரு வார்த்தை வருது, அதை சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். அதான் இப்போ என்னன்னா, துர்கா ஸ்டாலின் அம்மா வந்து போய் ஒரு இடத்துல 2026 என் மகன் முதலமைச்சர் ஆவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லி அவங்க போய் ஒரு ஜோசியம் பார்க்குறாங்க. அதாவது ஸ்டாலின் இருக்கிற காலகட்டத்திலேயே இவரை எப்படி துணை முதல்வராக ஆக்குனாங்களோ அது மாதிரி முதலமைச்சராகவும் ஆக்கிடணும் அப்படிங்கிற நோக்கம் போல இருக்கு அவங்க கணவன் மனைவிக்கு. ஒரு பிள்ளையை அந்த மாதிரி ஆக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, ஒரு ஆசை. போய் பார்த்துருக்காங்க. பார்த்தா அந்த ஜோசியர் என்ன சொல்லிட்டாரு, ஆக முடியாது. என்ன காரணம்னா, உங்க மகனுக்கு பிராமின் தோஷம் இருக்கு, பிராமண துவேஷம் வந்து தோஷமா மாறிடுச்சு. பிராமண தோஷம் இருக்கிறதுனால 2026 அவர் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அதிர்ச்சி அடைஞ்சு பிராமண தோஷம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டபோது, சனாதான தர்மத்தை அவர் மிக கடுமையாக எதிர்த்து விட்டார். அவர் அந்த பிராமணியனத்தை அழிக்கிறேன்னு சொன்னாரு, பிராமணர்களை ஒழிச்சு கட்டுவேன்னு சொன்னாரு, இதெல்லாமே தோஷமா மாறி போச்சு அப்படின்னு சொன்னதும், அதற்கு என்ன சாமி பரிகாரம் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் அந்த ஜோஷியர் சொல்றாரு, 3 பிராமண சாமியார்கள் உத்தமர்கள்ங்கிறாங்க, பிராமண உத்தமர்கள் 3 பேரை அழைச்சிக்கிட்டு வந்து அவங்களுக்கு பாத பூஜை செய்து அவர்களுக்கு உணவிட்டு அவர்களை வணங்கினால் வீட்டுக்கு வர வச்சு
நீங்க போய் எல்லாம் பாதம் படணும். ஆமா, போய் எல்லாம் கும்பிட உங்க வீட்டுக்கு அவங்களோட பாதங்கள் படணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு கூப்பிட்டு இந்த ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் நரசிம்மன் ரொம்ப நடிச்சு கேட்டிருக்காரு. சேகர் பாபு ரொம்ப அருமையா சொல்றாரு அவரு. நம்ம சேகர் பாபா ஐயா அப்படியே இல்லையா, அப்படியே செய்யறையா அப்படின்னு சொல்லி ஏன்னு கேளுங்க, அவங்க நினைச்சு பார்க்காத ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குல்ல. இதை வச்சு இவனை கும்மிரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா அருமையா வந்து செய்யறாரு. சேகர் பாபு அவர்களை கூப்பிட்டு 3 சியர்கள் எங்களுக்கு வேணும், உச்சபட்ச அந்த மடாதிபதிகள் தானே, மடாதிபதிகள் எங்களுக்கு வேணும், ஆதீனங்கள் கிடையாது. ஆதீனம்னா தமிழ் மரபு, ஆதீனம் கிடையாதுங்க, சியர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி 3 ஸ்ரீவல்லிபுத்தூர் சியரு, ஆழ்வார் திருநகர் சியரு, அதுக்கு அடுத்தது நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் சியர் அப்படின்னு 3 சியரை வீட்டுக்கு வர வச்சு அவங்க பாதத்தை அந்த வீட்டில் பட வச்சு, மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்கள், இவங்க 2 பேரும் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, பாத பூஜை செய்கிறாங்க. பாத பூஜைங்கிறது என்னென்னா, அவர்களை ஒரு தாம்பாளத்தில் தூய தண்ணியை மினரல் வாட்டர் கொடுத்து அந்த காலை வந்து முன்னு பின்ன எல்லா இடங்களையும் கழுவி, அதுக்கப்புறமா வந்து அந்த பாதத்துக்கு வந்து மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாம் பூசி, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா அந்த பாதங்களுக்கு திரும்ப அந்த தட்டை எடுத்துட்டு அவர் வெள்ளை துணியில் அந்த பாதங்களை கொஞ்ச நேரம் அந்த மஞ்சள், குங்குமம், சந்தனத்தோடு வச்சு அது திரும்ப ஒரு தாம்பாளத்தில் பால் அபிஷேகம் செய்யணும். பாலால் கழுவணும், அதெல்லாம் பாலால் கழுவி அதன் பிறகு தூய தண்ணியால் திரும்ப அவர்களுடைய பாதத்தை கழுவி வெள்ளை பருத்தி துணி விரித்து அதில் அவர்களை நிற்க வைத்து அந்த இன்னொரு பருத்தி துணியால் அந்த பாதத்தை நாலாபுறமும் துடைக்கணும். தொடச்சி அதில் சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வந்து விபூதி எல்லாம் பூசி மலர்கள் சொரிஞ்சு அதில் மலர்கள் போட்டு நெடுஞ்சாங்கடையாக விழுந்து கும்பிடுறதுக்கு பேர் தான் பாத பூஜை. இது ஆல்மோஸ்ட் ஒரு கடவுளுக்கு பண்ற அர்ச்சனை மாதிரி தானே. ஆமா, அவங்க பாலாபிஷேகம் தான். ஆமாங்க, அவங்க சியர், கடவுளினுடைய பிரதிநிதிகள், கடவுள் தான் அவங்க. அவங்கள வணங்குறதன் மூலமா தான் இந்த பிராமண தோஷம் போகும். இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தட்சணை கொடுக்கணும், அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். சம்பாத்தியம் கொடுத்தாரான்னு கேட்கிறாருல, அந்த சம்பாத்தியம் கொடுக்கணும், அப்புறம் வந்து உணவு கொடுக்கணும். இதுல அந்த எம்ஆர் சாமிகள் இருக்கார்ல, அவர் கொஞ்சம் பயப்படுறாரு, என்னடா அது எப்படிடா தெரிஞ்சிச்சு இந்த ஆளுக்கு அப்படின்னு. இப்போ நாம என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னா, சனாதன தர்மத்தை நான் ஒழித்து விடுவேன், சனாதன தர்மம் என்பது டெங்கு, கொரோனா போன்ற ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லி நெஞ்சை நிமிர்த்தி பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு 3 சாமியாரை வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு வந்து பாத பூஜை செய்து, நீ நெடுஞ்சாங்கடையாக விழுந்து கும்பிட்டு 2026 நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றதை விட ஒரு சங்கித்தனம், புரியுதுங்களா, ஒரு இந்துத்துவ சிந்தனை ஆதவ அர்ஜுனா பேசுனதுல வந்துருச்சா, கூட வந்துருச்சா நான் கேட்குறேன். ஆதவ அர்ஜுனா சாமியாரில் நல்லவனு இருக்காங்க கெட்டவனு இருக்காங்க அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சதை சொல்கிறான். காஞ்சி சங்கராச்சாரிய எவ்வளோ பெரிய மோசமான ஆள், எவ்வளோ பெரிய ஃப்ராடுங்கிறது தெரியாமல் அவன் என்ன சொல்லிட்டான், காஞ்சி சங்கராச்சாரியார் வந்து நேர்மையான சாமின்னு, நல்ல சாமின்னு சொல்லிவிட்டான். ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது, பல நூற்றாண்டுகளா இருக்குது, அது மேல நமக்கு விமர்சனம் இருக்குது. நிறைய பேர் அவங்களை தாண்டி அப்படியே போயிடுவாங்கல்ல. ஆமா, அப்படியும் இருக்கிறாங்க, அப்படி இருக்காங்க. அது சொன்னாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, பெரியார்னு வாய்க்கு வார்த்தை பேசுற நீங்க, முற்போக்கு பத்தி பேசுற நீங்க, புரியுதுங்களா, பகுத்தறிவு சிந்தனை குறித்து பேசுற நீங்க, இப்படி சாமியார்களை கூட்டிட்டு வந்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து நெடுஞ்சாங்கடையா விழுந்து கும்பிடுறது அப்படிங்கிறது எந்த வகையில நியாயம்? இதை வந்து இந்த திராவிட மாடலை ஆதரிப்பவர்கள் இதற்கு சொல்ல போற பதில் என்ன சொல்லுங்க பாப்போம். ஐயா சுபவீரபாண்டியன் இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? ஐயா கி வீரமணி அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்லுவாங்க? இது ஏற்புடையதா? அப்ப பார்ப்பனியத்தை, இந்த நிலப்பரப்பில் இருக்கிற இந்துத்துவ சிந்தனைகளை, அந்த சனாதன தர்மம் போதிக்கிறத நீங்கள் வந்து ஏற்கிறீங்களா? அதுதான் திராவிட மாடலா? அப்போ மேடையில் பேசுறது ஒன்று, வீட்டில் நடந்துக்கிறது ஒன்றா? இது அசிங்கம் இல்லையா? இது கேவலம் இல்லையா?
யோசிச்சு பாருங்க. இதை விட மூன்றாம் தரமான செயல்பாடு என்ன இருக்க முடியும்? பேசின பேச்சில் ஏன் நிக்க முடியல? உங்க அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் என்ன நம்புறாங்கன்னா, இந்த திமுக மீண்டும் வெற்றியடைந்து வந்ததுக்கு காரணமே அவங்க போய் கோயில் கோயிலா போய் சாமி கும்பிடுறதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே ஒரு 10-15 ஐயருங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவரை நிக்க வச்சு மந்திரம் சொல்ல சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப அவங்க வீட்டுக்குள்ள மதிப்புக்குரிய துர்கா ஸ்டாலின் அம்மையார் அவர்கள் இந்துத்துவ சிந்தனையாளராகவும் இல்ல பக்தி தானே, பக்தியை தாண்டினதாவில் இது இருக்கு. இங்க பாருங்க, நீங்க கோயிலுக்கு போய் தோழர் சாமி கும்பிடுறீங்க, பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு வர்றீங்க அப்படிங்கிறது இல்லை. இது அதை தாண்டின ஒரு மூட நம்பிக்கையா இருக்கு. இல்ல அதுதான் கேட்கிறோம் தோழர். இப்போ இந்த 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 வீடியோ பிளஸ் அந்த ஃபோன் கால்ல எனக்கு 2 சந்தேகம். ஒன்னு, இதோடைய நம்பகத்தன்மை, இது எந்த அளவுக்கு இவர் பேசுறது சரி இல்ல அந்த ஜிஆர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம வந்து அது ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. இல்ல அதைத்தான் அவரே சொல்றாரு. நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, அவரே சொல்றாரு, டே ரங்கராஜா, நீ வந்து இந்த மாதிரி பேசுறிய, உன் மேல வழக்கு போட்டுருவாங்களே, நீ மாட்டிக்கிற போறிய, கைது செஞ்சிருவாங்களே உன்னை அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் நான் உண்மையைத்தான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு அவமானப்பட்டு எப்படி இதுக்கு பதில் சொல்றதுன்னு தெரியாம ஆட்சி அதிகாரத்தில் இவன் இருக்கிறவன் இப்படி பேசுறானே அப்படின்னு கூனி குறுகி இருந்த நேரத்தில் நெஞ்சை நிமிர்த்தி பூணூலை வந்து அப்படி இழுத்து விட்டு நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை ரங்கராஜன் நரசிம்மன் பயன்படுத்தி இருக்கிறார். வெளியில வேஷம் போடுவாங்க. நீங்க ஆசிரமத்திலேயே உத்தம ஆசிரமம் சந்நியாச ஆசிரமம். அப்போ சந்நியாசை அழைத்து உணவளிக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? பிராமணர் அல்லாத எவ்வளவோ ஆதீனங்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான குன்றக்குடி ஆதீனமும் இருக்கிறார். அவர்களையெல்லாம் வரவழைச்சு அவர்களுக்கு பாத பூஜை செய்து அவர்களுக்கு சாப்பாடு போட்டு ஒரு சம்பாவனையை செஞ்சு ஐயா மன்னிச்சிருங்கோன்னு சொல்லி காலில் விழுந்திருக்கலாமே. இவர்கள் பிராமணர் அல்லாதவர்கள் காதிலே விழவில்லை. ஓகே, இந்த நிகழ்வு உண்மை என்றால் இவங்களோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் கவர்மெண்ட் இருக்குல்ல, ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் எலெக்ஷன் இருக்குல்ல, அதுவே ரொம்ப ஆபத்தானது இல்லை. நான் மக்களுக்கான எந்த செயலும் நான் செய்ய வேண்டாம், மக்களை பற்றி நான் சிந்திக்க வேணாம், இங்கே கூட்டணிகளுக்கு உரிய முக்கியத்துவம் தருவானா, இந்த ஜிஆர் காலில் விழுந்து அவங்கள பாத பூஜை செஞ்சாலே ஜோசியகார் சொல்லியிருக்கிறாரு எல்லா இதுவும் சரியாயிடும், நீங்கள் 26ல் முதல்வர் அப்படின்றது மொத்தத்தில் அறிவியலுக்கு கம்ப்ளீட்டா புறம்பான ஒரு ஐடியா. அப்ப இவங்களுக்கு எப்படி மக்கள் மேல ஒரு அக்கறை வரும்? மக்கள் மேல இப்ப மட்டும் என்ன அக்கறையோட இருக்காங்களா? இல்ல ஃபியூச்சர்லயே சொல்றாங்க, ஃபியூச்சர்லயும் அந்த அக்கறை வர ஜோசியத்துல ஜெயிச்சிரலாம் அப்படின்றது அப்படின்னு தான் சொல்றாரு. அதைத்தான் வந்து நம்பிக்கையின் உச்சம்ல இது. ஆமாங்க, ஆண்டாண்டு காலமாக பிராமணர்கள் இதைத்தான் மன்னர் காலத்திலிருந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இதுவே ஒரு மன்னர் குடும்பம் தானே, புரியுதுங்களா? கலைஞர் கருணாநிதி, அவருடைய இளவரசர் மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின், அவருடைய இளவரசர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இதை நான் சொல்லல, நாம் தமிழர் கட்சியில இருக்கிற போது மதிப்புக்குரிய தம்பி ராஜீவ்காந்தி இன்னைக்கு திமுகவினுடைய மாணவர் அணி தலைவராக இருக்கார்ல, இளைஞர் அணியோ மாணவர் அணிக்கோ பொறுப்பாளராக இருக்கார்ல மாநில பொறுப்புல, அந்த தம்பி சொன்னது என்ன சொன்னாரு? கலைஞர் கருணாநிதி குடும்பம் ஒரு மன்னர் ஆட்சி குடும்பம், கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதியை கொண்டு வர்றதுக்கு நீங்க என்ன மன்னர்களா என்று கேள்வி எழுப்பியது ராஜீவ்காந்தி. அந்த கேள்வியை நான் வந்து இப்போ உங்களுக்கு முன் வைக்கிறேன். இந்த கேள்வியை தான் இன்னைக்கு ஆதவ் அர்ஜுன் கேட்கிறாரு. ராஜீவ்காந்தி கேட்ட கேள்வியை தான் அவர் கேட்கிறாரு. இப்படி இந்த கேள்வியை அடிப்படையில் கேட்டவனை கூப்பிட்டு நீங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு ஆதவ் அர்ஜுன் மேல கோவப்படுறது எந்த வகையில நியாயம்? அது என்ன சொல்லிட்டாருன்னு. அதனால இந்த மன்னராட்சி காலத்துல இந்த பிராமணர்கள் மன்னர்களை எதை சொல்லி எல்லாம் ஏமாற்றினார்களோ அதையே இன்றைக்கு இதுவும் ஒரு மன்னராட்சிங்கிறதுனால அதே பொய்களை சொல்லி இன்றைக்கு இவர்களை ஏமாற்றுகிறார்கள். இவர்கள் எப்படி மக்கள் மீது அக்கறை கொள்ளுவார்கள்? ஜோசியம் பார்த்து பாத பூஜை செஞ்சாச்சுன்னா ஆட்சிக்கு வந்துடலான்னு நம்புற கும்பல் எப்படி வந்து மக்கள் குறித்து எப்படி சிந்திப்பாங்க? இப்ப பாருங்க தோழர், சனாதனம்ங்கிறது என்ன? சனாதனம் என்பது இயங்கியலுக்கு எதிரானது, எட்டர்னல் லா, அங்க எப்போதுமான சட்டம். ஆமா, நிலையான சட்டம்னு சொல்றான். மாறாதது அப்படிங்கறத சனாதனங்கிறான். டே, மாறாததுங்கிறது இயங்கியலுக்கு எதிரானது. இயங்கியல்ங்கிறது எல்லாமே மாறிட்டு இருக்கும். அதுக்குள்ள இந்த வேதங்கள்
உபநயங்கள், அதுக்கு புராணங்கள் இதெல்லாம் வருது. ஆமா. இந்த கர்மா இதெல்லாம் வருது. இதுதான் ஒட்டுமொத்த பிரின்சிபல். இது வந்து மாறாதது. இதை பின்பற்றி தான் இந்த மொத்த மனித சமூகம் வாழணும் அப்படின்னாங்க. அதான் சனாதனம். அதான் சனாதனங்கிறது மாறாத விதிகள், மாறாத சட்டங்கள். பிறப்பும் உண்டு, கர்மாவும் ஒண்ணு, மோட்சம் என்பது மறுபிறப்பு எல்லாமே மாறாதது. இதுதான சனாதனம் அப்படின்னு சொல்றான். இது வந்து அறிவியலுக்கு புறம்பானது, இயங்கியலுக்கு புறம்பானது. இயங்கியல் என்ன சொல்லுது, மார்க்சியம் என்ன சொல்லுதுன்னா, எதை மாற்றம் என்பதை தவிர அனைத்துமே மாறுங்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்போ இந்த டிஜிட்டல் யுகத்துக்கும் என்னைக்கோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் மாறாது, அது அப்படியே தான் வரும்னு சொல்லி மனிதர்களை பிறப்பால் பிரித்து நீ தாழ்ந்தவன் நீ உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி இவர்களை அவமானப்படுத்தி கூறு போடுகிற இந்த சட்டத்தை, இந்த மனு தர்மத்தை, நீ இறந்தால் நீ இந்த பிறவிக்கு போவ, நீ மாடாவ, நீ பண்ணியாவ, நீ மற்ற இது, அதாவது எதையெல்லாம் மனிதன் இழிவா நினைக்கிறானோ அதவா நீ ஆயிருவேன்னு சொல்றது. வாயாலேயே சாப்பிட்டு வாயாலேயே கக்குற வவ்வாலா போயிருவேன், மண்புழுவா போயிருவேன் அப்படின்லாம் சொல்றது. அது இரண்டாவது. மோட்சம் என்பது சிலருக்கு மட்டுமே. இதெல்லாம் தான் சேர்த்து தான் சனாதனம். சனாதனம். அப்ப இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் வந்து அறிவுக்கு புறம்பா இருக்கு, இதெல்லாம் வந்து மனிதர்களுக்கே எதிராக. அது இதை ஒழிக்கணும்னு சொன்ன உதயநிதி அவர்கள் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், 2026 நீ தோத்து போயிருவேன்னு எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்காங்க. ஜோசியர்கள் சொல்றது எல்லாமே நடக்குதா இங்க? நான் கேட்கிறேன், ஜோசியத்தை எப்படி நம்ப முடியும்? அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஜோதிடம் என்பதே ஒரு ஃபேக். ஆமா. அந்த 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 சயின்ஸ் எல்லாம் இப்ப சில பேர் உளறிட்டு இருக்காங்க. அது அவனை விட சர்வ முட்டாள் உலகத்திலே கிடையாது. புரியுது தோழர். இந்த நவ கிரகத்துல ஒரு சில கிரகங்கள் நிழல் வச்சிருக்காங்க. சொல்ல நிழல் எப்படி கிரகமா இருக்கு? ராகு கேதுனா அது நிழல் கிரகம். ஏன்டா அப்படி கூட? அதுவே ஒரு முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனம் இன்னொரு முட்டாள்தனத்தை ரெக்கமெண்ட் பண்ணா அந்த முட்டாள்தனம் வந்து உங்களை பவர்ல வைக்கிறோம்ன்றது. அதுதான் சொல்றேன். இப்ப மக்களாட்சி அப்படிங்கிறது மக்கள் விரும்பி யாரு வரணுங்கிறத முடிவு செய்து வாக்களிப்பது. அதுக்கான வேலைகளை நீங்க ரொம்ப சிறப்பா செய்றீங்க. ஜனநாயகத்தை வீழ்த்தி ஜனநாயக முறைப்படி மக்களுக்கு அடுத்த தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு நீங்கள் லஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க, பள்ளிக்கூட காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க, பசங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க. இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க? உங்களுக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க. அது யாரோட காசு? மக்களோட காசு, மக்களுடைய உழைப்பை. தோழர், சனாதனம்ங்கிறதே என்ன தெரியுங்களா தோழர்? அதிகாரம் செலுத்துவது. புரியுதுங்களா? சுரண்டுவது, மக்களை ஒடுக்குவது. அதிகாரம் செலுத்தி மக்களை ஒடுக்கி சுரன்றதுக்கு பேர் தான் சனாதனம். அந்த சனாதனத்தை நீங்க இப்ப கையில் எடுக்கிறீங்க. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொண்ட உதயநிதி ஸ்டாலினும் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் இனி வருங்காலங்களிலே நன்னா திருமணிட்டுண்டு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் அடிப்படையிலே அடியேன் ராமானுஜதாசன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்று சொல்லி அவர்கள் வாழ்க்கையை நடத்தினால் மட்டுமே அவர்களுக்கு பெருமான் அருள் புரிவானே ஒழிய போர்வையை போத்திக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு ஊருக்கு தெரியாமல் நான் நாராயணனுடைய பக்தன் என்று ஏமாற்ற நினைத்தால் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணன் செய்வதை செய்வான் என்பது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய நம்பிக்கை. ஒன்று நம்பிக்கை இருக்கணும், இல்லை நம்பிக்கை இல்லாமல் இருக்கணும். நம்பிக்கை இல்லைன்னா கவலை இல்லை. நம்பிக்கை இருக்குன்றத 3 ஜீயர் சுவாமியுடைய பாத பூஜையை செய்து அவர்கள் பாதங்களை கழுவி ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரித்து கொண்டதனாலே தெரிகிறது. மக்களை அதிகாரம் செலுத்தணும், அவர்களை ஒடுக்கணும், அவர்களை சுரண்டணும். அப்படி சுரண்ட பணத்தை வச்சு திரும்ப அவர்களுக்கு அந்த பணத்திலிருந்து பிச்சை போடுறது மாதிரி போட்டு திரும்ப அவர்களை அடிமைகளாக மாற்றணும். இதுதான் இப்போ திமுகவினுடைய செயல் திட்டம். இந்த திமுகவை, இந்த சனாதனத்தை போய் அண்டி நிற்கிற திமுகவை மக்கள் மன்றத்திலிருந்து அகற்றணுமா வேணாமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மக்களுக்கு முன்னாடி நம்ம வைக்கிற கேள்வி. அவர்களுடைய ஒட்டுமொத்த செயல்பாடும் சாமி கும்பிடுறதுல தான் இருக்கு. மனிதர்களை கூட்டிட்டு வந்து அவர்களை கடவுள் மாதிரி நினைச்சு அவர்களுக்கு பாத பூஜை செஞ்சு அவங்க காலில் விழுந்து கும்பிட்டா 2026 இவர் முதலமைச்சர் ஆயிடுவாரு அப்படின்னு சொன்னா அந்த சொல்லிட்டு அந்த சாமியாரை சிரிப்பாரு. புரியுது உங்களுக்கு? எப்படி பயமுறுத்தி எப்படி வந்து செய்ய வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கு பெரும் வேதனையை நமக்கு வந்து ஏற்படுத்துது. இதுதான்
திராவிட மாடல். இதுதான் வந்து திமுக. இதை ஏன் ஒரு அம்மாவுடைய கம்பல்ஷன்ல ஒரு பையன் பண்ணியிருக்காருன்னு எடுத்துக்கூடாது? இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன், அம்மா வந்து கம்பல் பண்ணி ஒட்டுமொத்தமாக தங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கே முற்றுப்புள்ளி வைக்கிறாங்கன்னா அதை எப்படி ஏற்பீங்க? நீங்கள் சொல்லு, ஒட்டுமொத்தமாக திமுக வைத்திருக்கக்கூடிய கருத்தியலுக்கு எதிராக ஒரு வேலையை நீ செஞ்சே ஆகணும்னு அந்த அம்மா நிர்பந்திக்கிறாங்கன்னா அந்த அம்மாவுக்கு நீங்கள் புரிய வைக்க மாட்டீங்களா? அம்மா இது தவறு அப்படிலாம் கிடையவே கிடையாது, நாங்கள் சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டு இருக்கிறோம், மக்கள் உறுதியாக எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள், நீ பயப்படாத அப்படின்னு ஏன் அம்மாவுக்கு சொல்ல முடியலன்னு நான் கேட்குறேன். அம்மா சொல்லிட்டாங்கிறதுக்காக நீ போய் இன்னொரு மனுஷன் காலை கழுவி அது பாலை ஊற்றி கழுவி அதுக்கு பூவெல்லாம் போட்டு பூஜை பண்ணி காலில் விழுந்து கும்பிட்டு விழுவியா? நான் கேட்குறேன். அப்போ என்ன தன்மானம் இருக்குது உங்களுக்கு? அப்போ தன்மானத்தை இழந்து அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிற தேவை என்ன இருக்குது நான் கேட்குறேன். இன்னைக்கு ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. 12 வருடமாக வேலை செய்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் 12,500 ரூபாய்க்கு வேலை செய்கிறாங்க. அதை உங்களால் சரி செய்ய முடியல. மாநிலம் முழுவதும் சாதி கலவரங்கள் நடக்குது, கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. கூலிப்படையை வச்சு பெரும் பெரும் தலைவர்களை எல்லாம் கொலை செய்கிறான், அதை கட்டுப்படுத்த முடியல. என்னதான் நீங்கள் சட்டத்தை போட்டு நிறுத்தினாலும் கள்ளச்சாராயத்தை தடுத்து நிறுத்த முடியல. போலீஸ் துறை வந்து முறையா இயங்காம பொய் வழக்குகளை போட்டு தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரையும். இதை மாநில காவல்துறையை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சரால் அதை கட்டுப்படுத்த முடியல. இவ்வளவு சிக்கல்களை சரி செய்யறதை விட்டுவிட்டு நீ போய் நான் 3 மனுஷங்களை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு பாத பூஜை செஞ்சு பிராமண உத்தமர்களை கூட்டிட்டு வந்து அவங்க காலை கழுவி நான் வந்து பூஜை செஞ்சேன் அதனால 2024 வென்றுவேன்னு சொல்றது ஒட்டுமொத்தமாக இந்த அதாவது பகுத்தறிவுக்கு நேர் எதிரானது. இதை எப்படி நீங்க நியாயப்படுத்துவாங்கன்னு தெரியல. இந்த நவீன காலத்துல இதை எப்படி அவங்க நம்புறாங்க? அதுதான் நான் சொல்றேன். பாஸ்ட்ல அவங்களுக்கு நடந்த சக்சஸ் அதை நம்ப வச்சிருக்கலாம் இல்லையா? அதுதான் சொல்றேன். இன்னைக்கு திராவிட மாடலை உயர்த்தி பிடிக்கிற எல்லாரையும் பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். இதை எப்படிப்பா நியாயப்படுத்துவீங்க? இதை எப்படி சரின்னு பேசுவீங்க? இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு நம்ம சுபவி ஐயா? இதை எந்த வகையில நியாயப்படுத்துவாரு? இதை கி வீரமணி கும்பல் இருக்காங்கல்ல, திராவிட கழக சிந்தனையாளர்கள் இருக்காங்கல்ல, அண்ணன் குளத்தூர் மணி அண்ணன், கோவை ராமகிருஷ்ணன் அண்ணன், வீரமணி ஐயா, இவங்கெல்லாம் எப்படி இதை நியாயப்படுத்துவாங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கொண்டு போய் சியர்கள் காலில் வச்சுட்டாங்களே. இதுதான் திராவிட மாடலா? இந்த சிந்தனையைத்தான் நீங்க எல்லாம் தூக்கி பிடிக்கிறீங்களா? இவர்களைத்தான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப இது பகுத்தறிவு சிந்தனைக்கு எதிரானது இல்லையா? தனி மனித சுயமரியாதைக்கு எதிரானது இல்லையா? அடுத்தவன் காலை கழுவி தொட்டு கும்பிடுறது கேவலம் இல்லையா? அசிங்கம் இல்லையா? இந்த கேள்வியை தான் நம்ம முன் வைக்கிறோம். தமிழக மக்களுக்கும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கும்பலை நம்பி நீங்க திரும்பவும் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம தலையிலேயே நம்ம பெட்ரோலை ஊத்தி நம்மளையே கொளுத்திக்கிறதுக்கு சமமானது. பெரியார் காலில் விழுறதே தவறு என்றாரு. ஆமா, பாத பூஜை செஞ்சு காலில் விழுவுறது. பெரியார் உயிரோடு இருந்தாருன்னா கையில் வச்சிருக்காருல ஒரு தடி, அந்த தடியாலேயே அடிச்சு உதயநிதியை கொலை செஞ்சிருவார் பெரியார். புரியுதா நான் சொல்றது? இது தன்மானத்துக்கு இழுக்குங்க, தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரானது. இது ரொம்ப மோசமான அழுக்கு பிடிச்ச ஒரு பயந்தாங்குழித்தனம். இது வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அதற்காக அனைத்து வழிகளையும் முயற்சிப்பது. தம்பி, நீங்க வெற்றியை தக்க வச்சுக்கணும்னா இன்னைக்கு இந்த வாத்தியார்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. தமிழகத்தினுடைய கனிம வளங்களை எல்லாம் எப்படியாவது கொள்ளையடிச்சிட்டு போயிடணும், கார்பரேட்டுகளுக்கு தூக்கி கொடுத்துடணும்னு ஒன்றிய அரசு முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. அதை போய் தடுத்து நிறுத்துங்க. பரந்தூர் விமான நிலையத்தில் மக்களின் பக்கம் நின்று போராடுங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? அதே மாதிரி இன்னைக்கு வந்து கூலிப்படை வந்து தலைவிரிச்சு ஆடுது, அதை கட்டுப்படுத்துங்க. புரியுதுங்களா? சாதிய கலவரங்கள் அச்சமின்றி நடத்தப்படுதுங்க, அதையெல்லாம் தடுத்து நிறுத்துங்க. மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி எதையுமே நீங்க நிறைவேற்றல. பெட்ரோல் டீசல் விலை கரண்ட் மாதிரி ஏறுது, கரண்ட் பில் விலை ஏறி போச்சு. ஒரு 3000 ரூபா கட்டுறவனுக்கு 15,000 ரூபா வருது. என்னடா காரணம்னா, நீ அதானிக்கு 2500 கோடி ரூபாய் வாங்கிக்கிட்டு நீ அவனுக்கு போட்ட ஒப்பந்தம் தான் காரணம்னு நாங்க சொல்லல, அமெரிக்க அரசாங்கம் உன் மேல குற்றம் சுமத்துது. அது இழிவா இருக்கு, அது அசிங்கமா இருக்கு, அது கேவலமா இருக்கு, கேட்கறதுக்கே வெக்கக்கேடா இருக்கு. அப்ப இதெல்லாம் தெரியாம நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றீங்களா? சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் மன்னர் ஆட்சியில இந்த ஓட்டாண்டி சித்தர்னு ஒருத்தர் பாட்டு புகழ்ந்து பாடுவார்ல, அந்த மாதிரி பாடுறாங்க. உடனே அந்த சட்டமன்றத்தில் இருந்த உதயநிதி ஸ்டாலின் எழுந்து, ஐயா நிறுத்துங்க, இதுக்கு கிடையாது சட்டமன்றம்
இங்க வந்து மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு தான் சட்டமன்றம். என்னை போன்ற ஒரு தனி மனிதனை புகழ்ந்து பேசுறதுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு கொண்டாடி இருக்குமா இல்லையா அந்த தம்பியை? இது வந்து முகத்துதி நம்மளுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக்குமே தோழர். அந்த அருவருப்பை பொறுத்து கொண்டவர் தான் கலைஞர் கருணாநிதி. ஒவ்வொரு நாள் அவர் முதலமைச்சராக இருக்கும்போதும் ஒவ்வொரு நாள் மாலையும் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த நிகழ்ச்சியில கலைஞரை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உட்கார்ந்து ரகசிய மனசுக்குள் புன்னகையோடு உட்கார்ந்து அதை ரசித்து கொண்டே அவர் இருப்பார். அவருடைய பேரன் எப்படி இருப்பாரு? எங்கேயோ இருந்த என்னை இது வந்து ரொம்ப, அதாவது என்னன்னா மக்களாட்சியவே வந்து ஒரு கேவலப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கு. மக்களாட்சி மன்றம் என்பது மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற மன்றம். இந்த மன்றத்தை இன்றைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினை புகழ்ந்து பேசியதன் மூலமா திராவிட முன்னேற்ற கழகம் அவமானப்படுத்தி இருக்கிறது. மக்களாட்சியினுடைய தாற்பரியத்தையே அது கேள்விக்குரிய ஆக்கியிருக்கு. இது ஒருபோதும் மன்னிக்க முடியாத பெரும் குற்றம். இதை உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுந்து அதை தடுத்து நிறுத்தியிருக்கணும். இல்லை வேண்டாம், தயவு செய்து அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் இங்கே புகழ் மன்றம் கிடையாது, இது வந்து மன்னர் அவை கிடையாது, இது வந்து மக்கள் மன்றம். மக்கள் பிரச்சனையை பேசுங்க. நீ எந்த தொகுதியிலேருந்து வர்றீங்க, உங்கள் தொகுதியில் என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை சொல்லுங்க, அதுதான் சரி அப்படின்னு வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தடுத்து நிறுத்தியிருக்கணும். மூத்த அமைச்சராக இருக்கிற துரைமுருகன் அவர்கள் தடுத்திருக்கணும். குறைஞ்சபட்சம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுந்து என்னை பற்றி புகழ்ந்து பேசுவதற்கான இடம் இது அல்ல, இது மக்கள் மன்றம் அப்படின்னு தடுத்து நிறுத்தியிருக்கணும். ஆக ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது பிற்போக்குத்தனமான கீழ்த்தரமான சிந்தனை கொண்ட சுயமரியாதையை அடுத்தவர்கள் காலில் அடமானம் வைத்த ஒரு மாடலாக தான் இந்த திராவிட மாடல் இருக்கு. இப்போ இவங்க எதிர்பார்ப்பு வந்து 26ல் உதயநிதி முதல்வராகணும், அதற்காக இந்த பாதபூஜை. இவர்கள் நினைத்த மாதிரியே உதயநிதி முதல்வராகி திமுக வெற்றி பெற்று உதயநிதி முதல்வர் ஆயிட்டாங்கன்னா இவங்க சரின்னு தானே நினைப்பாங்க. ஆமாங்க தோழர், இதை சரின்னு தான் நினைப்பாங்க. பாத பூஜை தான் நம்மளை காப்பாத்துச்சுன்னு அவங்க அம்மா உறுதியாக நம்புவாங்க. எப்படி நான் கோயிலாக போய் சாமி கும்பிட்டது தான் மு.க. ஸ்டாலினை முதலமைச்சரை ஆக்கியிருக்குன்னு அவங்க நம்புறாங்களோ, அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக ஆக்குனாங்கன்னா 2026ல் அந்த அம்மா உறுதியாக நம்புவாங்க. இந்த பாத பூஜை செஞ்சதுனால தான் இது நடந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது சொல்லுவாங்க 9 பாதத்தை கொண்டு வந்து வைக்கலாம். அடுத்து வந்து இவர்கள் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற தேவை கிடையாது, மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. கோவிலா போய் அங்க இருக்கக்கூடிய சீயர்களை காலில் விழுந்து கும்பிட்டு பாத பூஜை செய்தால் போதும், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கும் வந்துவிடும். இது அப்படியே மற்ற அமைச்சர்கள், எம்எல்ஏ, அப்படி மாவட்ட செயலாளர், அப்படி எல்லாமே அவங்க செய்கிறது. இப்ப நான் கேட்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு பாத பூஜை செஞ்சாரு. திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரி என்ன செய்வாரு, திரும்பவும் நான் மந்திரியா வர்றதுக்கு ஒரு பாத பூஜை செய்யறேன், ஒரு 3 சீயரை கூப்பிட்டு நான் வணங்குறேன் அப்படின்னு எல்லாருமே. கே.என். நேரு ஐயா வணங்குவாரு, மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவங்க வீட்டுக்கு 3 சீயரை கூப்பிட்டு அவர் வணங்குவார். எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய திமுக காரர்கள். ஆமா, திமுக காரர்கள் என்ன செய்வாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் பேச்சை கேட்டு நம்ம ஏதாவது சனாதனத்துக்கு எதிராக ஏதாவது எங்கேயாவது பேசியிருந்தோம்னா நமக்கு பிராமின் தோஷம் வந்துடும், நம்மளும் தோஷம் கழிப்போம்னு சொல்லி தமிழ்நாடு முழுதும் திமுக காரர்கள் பிராமணிய தோஷத்தை கழிப்பதற்கு சீயர்களை அழைத்து பாத பூஜை செய்ய மாட்டார்கள்ங்கிறது என்ன இருக்கு, செய்யத்தானே செய்வாங்க. அதனால தோழர், இது ரொம்ப பிற்போக்குத்தனமானது. இத்தனை ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில், இத்தனை ஆண்டு காலத்தில் திமுக ஆரம்பிச்சு இத்தனை வருஷத்தில் இவர்கள் எந்த வளர்ச்சியும் அடையவில்லை. இவர்கள் அறிவுபூர்வமானவர்கள் இல்லை, இவர்கள் பிற்போக்குத்தனமானவர்கள், இந்துத்துவ அடிமைகள். இவங்க நாம் தமிழர் கட்சியை பார்த்து சொல்றாங்க சங்கிங்கிறாங்க, இவங்க சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியை பிஜேபியின் பி டீமுங்கிறாங்க. ரஜினிகாந்த் அவர்களை போய் பார்த்ததுனால அவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் சங்கினா, 3 சீயரை கூப்பிட்டு வீட்டில் பாத பூஜை செஞ்சு நெடுஞ்சாங்கடையா விழுந்து கும்பிட்ட உதயநிதி ஸ்டாலின் யாருப்பா, யாரு சொல்லுங்க? அவர் சங்கி இல்லையா? அவர் இந்துத்துவ சிந்தனையை முழுதுமாக ஏற்றவர் இல்லையா? அவர் RSS இல்லையா? அவர் சனாதனவாதி இல்லையா? நான் கேட்கிறேன். அதனால இது மிகப்பெரிய ஏமாற்று வேலைங்க. அதற்கான ஆதாரத்தை ஸ்ரீரங்கம் நரசிம்மன் அவர்கள் ஆணித்தரமா கொடுத்துருக்காரு. அண்மையில் ஒரு வீடியோ வந்தது, நான் வந்து கோயிலுக்கெல்லாம் பெருசாக கோயிலுக்கு போகிற பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி சொல்கிறாரு. ஆனால் பக்கத்தில் வீடியோ வந்து இவர் மேலே ஷர்ட் இல்லாமல் ஒரு டவலை போட்டு கோயிலுக்குள்ள போகிற
அதெல்லாம் இருக்கு. ஆமாங்க தோழர், எல்லாமே இந்த தம்பி மாற்றி மாற்றி தான் பேசுவார். அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டபோது, நானா அரசியலுக்கா, திமுகவில் எவ்வளோ பெரிய சீனியர்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வரணுங்க, நான்லாம் வரவே மாட்டேங்கன்னு சொன்னார். இன்றைக்கி எந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காரு அவர்? தேர்தலில் நின்னார், ஜெயிச்சார், ஜெயிச்ச உடனே மந்திரியானார், மந்திரியானவரை நைஸாக கொண்டாந்து யாருக்கும் தெரியாமல் துணை முதல்வர் ஆக்கி வச்சுருக்காங்க. 2026 அவரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு அவங்க அம்மா பாத பூஜை செய்கிறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? அதனால் சொல்கிறது பூரம் பொய் பொய்யா சொல்லுவார் அவர். புரியுதுங்களா? எதுவும் எந்த விதமான அரசியல் அனுபவமும் அவருக்கு கிடையாதுங்க, எந்த விதமான பொது அறிவும் அவருக்கு வந்து கிடையாதுங்க. அவர் வந்து ஒரு பொம்மை மாதிரி, சும்மா ஒரு பிளே பாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு ஆளை காலத்தின் கட்டாயம் தேவையை ஒட்டி திமுக கட்சி வேற தனி மனிதர்கள்ட்ட போயிடக்கூடாது, நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருக்கணும். ஏன்னா அது மன்னராட்சி இல்லை, ராஜீவ்காந்தி சொன்னது. அந்த மன்னராட்சி வேற கைக்கு மாறி போயிடக்கூடாது அப்படின்னு இவரை இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அவர் பாவம், அவருக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை தோழர். ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம் தோழர்.